இன்னைக்கு நாம உலக வரைபடத்துல இருக்கிற 2 முக்கியமான கடற்பகுதிகளை பற்றி தான் பேச போறோம். ஒண்ணு பெர்சியன் வளைகுடா, இன்னும் வந்து கரேபியன் கடல். இந்த 2 இடத்துலயுமே இப்போ ஒரு பெரிய இணைச்சி வாரானது ஆரம்பமாகி இருக்கு. ஒரு பக்கம் ஈரான், உலகத்தோட மிக முக்கியமான ஓயில் ரூட்ல ஒரு வெளிநாட்டு டேங்கரை பிடிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்காக்கும் வெனிசுலாக்கும் இடையில கரேபியன் கடல்ல பெரிய மோதலானது நடக்குது. இது ஏதோ சாதாரணமான கப்பல் கடத்தலான்னு பார்த்தோம்னா இல்ல. இதுக்கு பின்னாடி பெரிய வல்லரசு நாடுகளோட அரசியல் ஒளிஞ்சிருக்கு. இதனால உலகத்துல பெட்ரோல் டீசல் விலை எப்படி உயரப்போகுது, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, இப்ப எப்படியான பிரச்சனை போகுது, இதனத்தவன் தான் இந்த வீடியோல நாம தென்ன தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நம்ம வரக்கூடிய வீடியோஸை நீங்க உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நாம பார்க்க வேண்டியது பெர்சியன் வளைகுடா. இங்க இருக்கின்ற ஈரானோட இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் கோர்ப்ஸ், அதாவது IRGC, இவர்களை ஈரானோட முக்கியமான ராணுவ பிரிவு என்று சொல்வார்கள். இவர்கள் இப்ப மிகப்பெரிய ஒரு எண்ணெய் கப்பலை கைப்பற்றியிருக்காங்க. அரசு தகவலின்படி, அதாவது ஈரான்ல இருந்து வருகின்ற தகவல், அரசாங்கம் வெளியிடுகின்ற தகவலின்படி அந்த கப்பல்ல மில்லியன் கணக்கான லிட்டர் எரிபொருள் இருந்திருக்கு. அந்த கப்பல்ல இருந்தவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்காரங்க. ஆனா ஈரான் ஒரு விஷயத்த ரொம்ப ரகசியமா வச்சிருக்காங்க. அது எந்த நாட்டு கப்பல், அது எங்கே போயிட்டு இருந்துச்சு, அந்த கப்பல்ல இருந்தவங்க எந்த நாட்டு மக்கள், இதை பற்றி ஈரான் தரப்புல இந்த எதையுமே சொல்லாமல் வாய் திறக்காம இதனை ரகசியமா வச்சிருக்காங்க. ஈரான் இந்த கப்பலை கைப்பற்றதுக்கு என்ன காரணத்தை சொல்றாங்க தெரியுமா? எரிபொருள் கடத்தல், அதாவது பியல் ஸ்மோக்லிங். ஈரானுக்குள்ள எரிபொருளோட விலை ரொம்பவே குறைவு. ஏன்னா அங்கே இருக்கின்ற அரசாங்கம் மானியம், அதாவது சப்சிடி கொடுக்குறாங்க. இதனால ஈரானுக்குள்ள இருக்கிற மலிவான பெட்ரோலை வாங்கி வெளியில அதிக விலைக்கு விற்கின்ற கடத்தல் கும்பல்கள் நிறையவே இருக்கு. அந்த ஒரு கடத்தல் கும்பலை தான் இப்போ கைப்பற்றி இருக்கோம், அவர்களோட கப்பலை தான் கைப்பற்றி இருக்கோம் என்று ஈரான் தரப்புலேருந்து சொல்றாங்க. ஆனா இது உண்மையிலேயே கடத்தலுக்காகவா, இந்த கடத்தலை தடுத்து நிறுத்துறதுக்காகவா, அல்லது அமெரிக்காவுக்கு மேற்பொரு மிரட்டலை கொடுக்கணும்ன்றதுக்காண்டி ஈரான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்களா என்ற கேள்விதான் பலமத்தில் அனுப்பியிருக்கு. ஏன் ஈரான் இந்த இடத்துல ஒரு கப்பலை பிடிச்ச உடனே உலகமே பதறுது? இதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். இதற்கான காரணம் ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ். இந்த உலகத்துல எரிசக்தி கருத்துன்னு இந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸை தான் சொல்கிறார்கள். உலகத்துல விற்கப்படுகின்ற 20% கச்சான்னு இந்த ஒரு குறுகிய பாதை வழியா தான் போகணும். இதோட அகலம் வெறும் 21 மைல்கள் மட்டும்தான். இந்த இடத்துல ஈரான் ஒரு சின்ன தடையை உருவாக்கினாலும் உலகத்துல எண்ணெய் தட்டுப்பாடே வந்துடும். இதனாலதான் அமெரிக்கா, ஐரோப்பியனும் எல்லா நாடுகளும் இப்போ ஈரானையே கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏற்கனவே ராய்டர்ஸ் செய்தியுடன் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் இந்த மாதிரி அடிக்கடி பண்றதால கடல் வழியா வேற கப்பல்களுக்கான வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் பிரீமியம், அதாவது இன்சூரன்ஸ் அதிகமாக மாறிடுச்சு. இதனால கப்பல்கள் போக்குவரத்து செலவு ஏறி கடைசியில பொதுமக்களான நம்ம தலையில தான் இந்த எண்ணெயினுடைய விலையேற்றமானது வந்து விழுது என்று சொல்லியிருக்காங்க. இப்ப நாம அப்படியே உலகத்தோட அடுத்த பகுதிக்கு போவோம், கரேபியன் கடல். அங்க அமெரிக்கா ஒரு அதிரடியை செஞ்சிருக்காங்க. அதிரடின்னு சொல்ல முடியாது, ஒரு கொள்ளை அடிச்சிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். வெனிசுலா நாட்டை சேர்ந்த ஒரு எண்ணெய் கப்பலை, வெனிசுலாவிலே இந்த எண்ணெய்களை ஏற்றிக்கொண்டு போன கப்பல்களை அமெரிக்கா தடுத்து நிறுத்தி கைப்பற்றி இருக்கிறார்கள். இதற்கு அமெரிக்கா தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வெனிசுலா மேல பொருளாதார தடைகள், அதாவது சாங்ஷனை விதிச்சிருக்கோம், அதே மாதிரி இவங்க எண்ணெய்களை விற்கிறாங்க, இது குற்ற செயல்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வெனிசுலா தரப்புல இருந்து இது அமெரிக்காவோட அராஜகம், இது கடல் கொள்ளை, இது மிகப்பெரிய ஒரு குற்ற செயல் என்று குற்றம் சாட்டி இருக்காங்க. இங்கதான் ஈரான் உள்ள நுழைகிறாங்க. வெனிசுலாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஈரான் அமெரிக்காவோட இந்த செயல் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானதுன்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா தனக்கு வேண்டிய சட்டங்களை மட்டும் ஏற்றுக்குது, மற்றதை மூறது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை ஈரான் தரப்புல இருந்தும் அமெரிக்காவுக்கு எதிராக முன் வச்சிருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்துல, அதாவது இந்த விவகாரத்துல ரஷ்யா உள்ள குதிச்சிருக்காங்க. ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர், அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்போக் பர்சனாக இருக்கிற மரியா சக்ரோவா அவர்கள் ரொம்ப காட்டனாக பேசியிருக்காங்க. அமெரிக்கா பண்றது நவீன கால கடல் கொள்ளை என்று சொல்லியிருக்காங்க. ரஷ்யா என்ன சொல்லுதுன்னா, கரேபியன் கடல்ல அமெரிக்கா ஒரு மறைமுகமான இராணுவ முற்றுகையை நடத்துது, இது சட்ட விரோதம். இப்படி ரஷ்யா தரப்பிலிருந்து ஒரு பக்கம் கடுமையான விமர்சனத்தை செஞ்சுட்டு இன்னொரு பக்கம் அவங்க சொன்ன விஷயம்தான் சுவாரஸ்யமாக இருக்கு. அப்படி என்ன சொல்லியிருக்காங்க என்றால், மரியா சகோரா அவர்கள் பேசும்போது அமெரிக்காவோட பிரசிடென்ட் இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பற்றி ஒரு கமெண்டை சொல்லியிருக்கார். ட்ரம்ப் அவர்கள் ஒரு யதார்த்தவாதி, அவர் இதுக்கு ஒரு ராஜதந்திர தீர்வு காண்பார் என்று நாங்கள் நம்புறோம் என்று சொல்லியிருக்காங்க. அதாவது அமெரிக்க அரசினுடைய கொள்கைகள் மேல ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய கோபம் இருந்தாலும் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட ஒரு பேச்சுவார்த்தைக்கு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் என்ற மாதிரி ரஷ்யா தரப்பிலிருந்து
கருத்துக்கள் வெளியே வந்திருக்கு. அதே சமயம் ஐநா பாதுகாப்பு சபையின் மூலம், அதாவது யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலையும் இந்த விஷயமானது எதிரொலிச்சிருக்கு. ரஷ்யா சீனாவும் வெனிசுலாக்கு பின்னாடி நிற்கிறாங்க. இதனால இது வெறும் 2 நாட்டுக்கு இடையிலான பிரச்சனை இல்லை, இது உலக நாடுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியாக மாறியிருக்கு. சரி, இப்ப நாம கிளைமேக்ஸுக்கு வருவோம். ஏதோ ஒரு கப்பலை எங்கேயோ பிடிச்சா எனக்கு என்ன அப்படின்னு நாம சாதாரணமா கடந்து போக முடியாது. ஏன்னா இது உங்க பாக்கெட்டில் இருக்கின்ற பணத்தோடு நேரடி சம்பந்தப்பட்டது. எண்ணெயினுடைய விலை உயர்வு. இப்ப நிலைமை என்னன்னா, வளைகுடா நாடுகளில் பதட்டம் அதிகமானாலே உலக சந்தையில கச்சா எண்ணெயினுடைய விலை, அதாவது ஒரு பேரல் கச்சா எண்ணெயினுடைய விலை $5 இருந்து $10 வரைக்குமே உடனடியாக வரும். ஒருவேளை ஈரான் கார்மோஸ் ஜலசந்தி, அதாவது ஸ்டேட் ஆஃப் காமர்ஸை ஒரு வாரம் மூடினா கூட உலகத்துல பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்பட்டு விலை 2 மடங்காக உயரும் அபாயமானது ரொம்பவே அதிகமாக மாறி இருக்கு. கண்டிப்பாக விலையானது உயரும். ஷேடோ பிளேட். இப்போ உலகத்தில் புதுசாக ஒரு வார்த்தை அடிபடுது, அதுதான் ஷேடோ பிளேட். அதாவது தரைகளை மீறி எண்ணெய் கொண்டு போகிறதுக்காண்டி ஈரான், ரஷ்யா, வெனிசுலா போன்ற நாடுகள் அடையாளமே இல்லாத பழைய கப்பல்களை பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா இப்போ அந்த கப்பல்களை தான் குறிவைக்குது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இது கடலில் ஒரு பூனை எலி ஆட்டமாக மாறிடுச்சு. இன்சூரன்ஸ் வார். கடல் வர்த்தகத்தில் இன்சூரன்ஸ் ஆனது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி கடத்தல்களும் பிடிபடுத்தல்களும் நடக்கிறப்போ சாதாரண சரக்கு கப்பலுக்கான இன்சூரன்ஸ் கட்டணமும் வரும். இதனால நீங்க ஆன்லைன்ல வாங்குற பொருட்கள்ல இருந்து சாப்பிட்ற பருப்பு வரைக்கும் எல்லாத்தோட இறக்குமதி விலையும் வரும் என்பதுதான் உண்மை. இங்க நாம முக்கியமாக கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, சர்வதேச சட்டம் வெர்சஸ் அதிகாரம், அதாவது இன்டர்நேஷனல் லா வெர்சஸ் பவர். ஈரான் சொல்ற ஒரு விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டியது. அமெரிக்கா தனக்கு சாதகமாக இருந்த சட்டத்தை பேசுது, இல்லைன்னா அந்த சட்டத்தையே மீறுதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுபக்கம் சர்வதேச அமைதியை நாங்க தான் காப்பாற்றுறோம்னு அமெரிக்கா சொல்லுது. ரஷ்யாவோட மரியா சக்ரோவா சொன்னது போல இது நவீன கால கடற்கொள்ளையா அல்லது அமெரிக்கா சொல்றது போல குற்றங்களை தடுக்கும் நடவடிக்கையா? உண்மை என்னவென்றால் இங்க சட்டமானது பலமானவன் கையில இருக்கிற ஆயுதமாக மாறிடுச்சு. வெனிசுலாவில் இருக்கிற மக்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நேரத்துல அங்கே இருக்கிற எண்ணெய்களை கைப்பற்ற நடக்கிற இந்த போர் மனிதாபிமானத்தை விடவும் அதிகார போட்டிக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குது. ரஷ்யா உக்ரைன்ல ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இன்னும் ஒரு பக்கம் கரேபியன் கடல்ல அமெரிக்காவை சென்றது ஒரு மல்டி போலார் வேர்ல்டானது உருவாகி கொண்டிருக்கு என்பதை வெளிப்படையாகவே காட்டுது. இப்போதைக்கு ஈரான் பிடிச்ச அந்த டேங்கல்ல இருக்கின்ற வெளிநாட்டு குடிமக்களோட நிலைமை என்ன போதுன்னு தெரிகிறது. அவங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சா அந்த நாடும் இந்த மோதல்ல உள்ள வரும். உதாரணத்துக்கு சொல்லணும் என்றால், ஈரான் கேபிட்டல் கப்பல்ல ஒரு ஐரோப்பிய நாடாக இருக்கிறது வேறொரு நாடு, உதாரணத்துக்கு சொல்றாரு அர்ஜென்டினாவோட மக்கள் இருந்தார்கள் என்றால் அர்ஜென்டினாவும் இந்த பிரச்சனைக்கு உள்ள வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார்கள். இதனால இப்ப இருக்கிற நிலைமை இன்னுமே மோசமாக மாறும். இப்ப ஈரானோட எச்சரிக்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது எங்க விருப்பப்படி நாங்கள் பதிலளிப்போம். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கையாக இருக்கட்டும், ஈரானோட நட்பு நாடாக இருக்கின்ற வெனிசுலாக்கு எதிராக அமெரிக்கா செய்கின்ற நடவடிக்கையாக இருக்கட்டும், இதற்கு எங்களுடைய விருப்பப்படி பதிலளிப்போம் என்பதுதான் ஈரானோட எச்சரிக்கையாக இருக்கு. அந்த பதில் ஏவுகணை தாக்குதலாக இருக்குமா, இல்ல இன்னும் பல கப்பல்களை பிடிக்கிறதாக இருக்குமா? அப்படி ஏதாச்சும் நடந்தா அது 3வது உலக போருக்கான ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஈரான் பண்றது சரியா, ஈரான் செய்தது சரியா, இல்லாட்டி அமெரிக்கா மெத்த நாடுகளோட கப்பல்களை தடுக்கிறது நியாயமா? இதனால உலகத்தோட பொருளாதாரமானது எப்படி பாதிக்கப்பட போகுது? இதுல இருந்து உலக நாடுகள் மீண்டெழும்பி வருவார்களா? இதனை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கோபம் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை கொடுத்திருக்குமென்னு நான் நம்புறேன். அண்ட் இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு எப்படி இருந்தது? இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? நீங்கள் ஏதாவது புதிய தகவல்களை தெரிஞ்சு கொண்டீங்களா? அதை பற்றி கருத்துக்களையும் கீழே கோபம் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க வந்த தகவல்கள் இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.